ஆஸ்திரேலியா, இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் என உலகின் பல நாடுகளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம், அவருடைய திருவுருவப் படங்கள் திறப்பு, ஏன் திருவுருவ சிலைகள் திறப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே உரித்தானவர் என்கிற நிலையின்றி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான மீட்பர் என்கிற ஒரு பரிமாணத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அவர் கல்வி கற்ற அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவருடைய திருவுருவச் சிலை உள்ளது. ஆஸ்திரேலியாவில் அவருடைய சிலையை திறந்திருக்கிறார். லண்டனில் அவர் புத்தகங்களை தேடி தேடி படித்த ஒரு நூலகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ படம் உள்ளது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு விரிந்த பார்வை உள்ளவர். உலகளாவிய அளவில் மானுட மீட்சிக்கு பாடுபட்ட ஒரு போராளி, சமத்துவ போராளி. கடந்த ஆண்டு ஏப்ரல் 14 அனைத்துலக சமத்துவ நாள் என்று விடுதலை சிறுத்தைகள் பிரகடனம் செய்தோம். அம்பேத்கருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 சமத்துவத்தை பேசுகிற இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆர்டிகிள் 14, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 14 என்பது சமத்துவத்தை பேசுகிறது. ஏப்ரல் 14 சமத்துவ போராளி பிறந்த நாள். எனவே இதனை ஆண்டுதோறும் அனைத்துலக சமத்துவ நாளாக நாம் கொண்டாடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த முறை அறிவிப்பு செய்தோம். சமத்துவத்தை வென்றெடுப்பது எப்படி, அல்லது சாதியை ஒழிப்பது எப்படி? இரண்டு கேள்விகளும் ஒரே விடையை கொண்ட கேள்விகள் தான். சாதி ஒழிப்பில் மாணவர்கள் பங்கு என்னும் பொருளில் நீங்கள் பேச வேண்டும் என்று நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் பணித்தார். சாதியை ஒழிக்க முடியுமா? சமத்துவத்தை வென்றெடுக்க முடியுமா? இது மிகப்பெரிய கேள்வி. நடைமுறையில் இது சாத்தியமா என்கிற கேள்வி. அவ்வளவு இலகுவாக இதை சாதித்துவிட முடியுமா என்றெல்லாம் ஏராளமான கேள்விகள் எழுகின்றன. சாதிய கட்டமைப்பை, அதன் இன்றைய நிலை, அதன் எதிர்கால நிலை ஆகியவற்றை நாம் புரிந்து கொண்டால் இதனை எவ்வாறு ஒழிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஒழிக்க வேண்டும் சாதியை என்கிற கேள்வியும் முக்கியமான கேள்விதான். பல பேர் அப்படி வலதுசாரி சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் கூட இதுதான் முரண்பாடு. காந்தியடிகள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, தீண்டாமையை ஒழிக்க விரும்பினார். டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினார். காஸ்டிசம் என்கிற சாதிய கோட்பாட்டை ஒழிக்க அவர் விரும்பவில்லை. ஒருவேளை அதை ஒழிக்க முடியாது, நடைமுறையில் சாத்தியமில்லை என்று அவர் கருதி இருக்கலாம்.
அல்லது அவர் நம்பிய சனாதனம் ஒழிக்க வேண்டாம் என்கிற உணர்வை அவருக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் அல்லது சனாதன சிந்தனையாளர்கள் அல்லது பழமைவாத சக்திகள் அல்லது சனாதன சக்திகள், சாமியவாத சக்திகள், மதவாத சக்திகள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. அப்படி என்றும் பேசுவதில்லை. சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள்தான். தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரியாரியத்தை புரிந்து கொண்டவர்கள். இவர்களுக்கு முந்தைய காலத்து தலைவர்கள் ஜோதிபா புலே, கபீர்தாசன் போன்றவர்களின் செயல்பாடுகளை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பாடு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வலதுசாரி சிந்தனையாளர்கள் சாதியை ஒழிக்க விரும்பவில்லை. அப்படி என்றால் சாதியை ஒழிக்க விரும்புகிறவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்களா? இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்றால் கம்யூனிஸ்டுகளா என்ற கேள்வி உங்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று நாம் கருத வேண்டியதில்லை. இங்கே நிலைநிறுத்தப்பட்ட பழமைவாதத்திற்கு எதிராக, ஆளும் வர்க்கத்தின் நலன்களுக்கு உடன்படுகிறவர்களுக்கு எதிராக சிந்திப்பதும் செயல்படுவதும் இடதுசாரி போக்குதான். அதுதான் இடதுசாரி சிந்தனை. சாதி வாழ்க என்றால் வலதுசாரி சிந்தனை, சாதி ஒழிக என்றால் இடதுசாரி சிந்தனை. இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் அது இடதுசாரி சிந்தனை. இடஒதுக்கீடு எதற்கு என்று கேட்டால் அது வலதுசாரி சிந்தனை. பெண் கல்வி பெற வேண்டும், பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் அது இடதுசாரி சிந்தனை. பெண்கள் குடும்ப பாங்காக இருக்க வேண்டும், கணவனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்கள் அதிகாரத்தை விரும்பக்கூடாது, சொத்துரிமை கோரக்கூடாது, கருத்துரிமை கேட்கக்கூடாது, ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்புக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும், பெண் என்றால் குனிந்து நடக்க வேண்டும், யாரையும் கண்டு பல்லை இழிக்கக்கூடாது, யாரிடமும் சுதந்திரமாக பேசக்கூடாது. அப்போதுதான் சமூக ஒழுங்கை பாதுகாக்க முடியும். அதுதான் குடும்ப பாங்கு என்று சொன்னால் அது வலதுசாரி சிந்தனை. ஊர் தனியாக இருக்கட்டும், சேரி தனியாக இருக்கட்டும், இதுதானே ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிற சமூக கட்டமைப்பு முறை. உயர உயர பறந்தால் ஊர்குருவி பருந்தாகுமா? மேல்வரப்பு கீழ்வரப்பு என்று எதற்காக இருக்கிறது? எனவே மேல்சாதி கீழ்சாதி என்கிற வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் என்று வாதிடுகிறவன் வலதுசாரி. ஏன் ஊர் தனியாக இருக்க வேண்டும், சேரி தனியாக இருக்க வேண்டும், இரட்டை சுடுகாடு எதற்கு, இரட்டை தேநீர் குவளை எதற்கு என்று கேட்கிறவன் இடதுசாரி சிந்தனையாளர். தீண்டாமை ஒழியட்டும், சாதி இருக்கட்டும் என்று சொன்னால் வலதுசாரி சிந்தனை. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொன்னால் அது இடதுசாரி சிந்தனை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு, சிந்திக்க சுதந்திரம் உண்டு, செயல்பட சுதந்திரம் உண்டு என்று சொன்னால் அது இடதுசாரி சிந்தனை. அப்படியெல்லாம் ஆளாளுக்கு கருத்து சொல்ல முடியாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்வதை கேட்டு அனைவரும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது வலதுசாரி சிந்தனை. கண்டவர்களெல்லாம் கருத்து கேட்க முடியாது என்று சொன்னால் வலதுசாரி சிந்தனை.
நீ என்ன சொல்வதற்கு அது நான் இப்படி கேட்க முடியும் என்று சொன்னால் அது வலதுசாரி சிந்தனை. யாராயிருந்தாலும் கருத்து சொல்லலாம், கருத்து சொல்ல உரிமை உண்டு, சொல்லுங்கள் என்று சொன்னால் அது இடதுசாரி சிந்தனை. அண்ணன் தம்பி என்கிற உறவை, அக்கா தங்கை என்கிற உறவை கொண்டாடினால் சாதி, மதம், மொழி, இனம் என்கிற எல்லா வரம்புகளையும் கடந்து சிஸ்டர்ஹுட், பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவை போற்றினால் அது இடதுசாரி சிந்தனை. நீ யார், நான் யார், எப்படி என்னை அண்ணன் என்று சொல்லுகிறாய், நான் எப்படி உனக்கு அண்ணனாவேன், நீ எப்படி எனக்கு தம்பி ஆவாய், நீ என்ன சாதி, நான் என்ன சாதி, நீ என்ன மதம், நான் என்ன மதம் என்று கேட்டால் அது வலதுசாரி சிந்தனை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சகோதரத்துவத்தை ஏற்பது இடதுசாரி சிந்தனை, சகோதரத்துவத்தை மறுப்பது வலதுசாரி சிந்தனை. சமத்துவத்தை விரும்புவது இடதுசாரி சிந்தனை, சமத்துவத்தை மறுப்பது, எதிர்ப்பது வலதுசாரி சிந்தனை. ஆணும் பெண்ணும் சமம் என்றால் இடதுசாரி சிந்தனை. என்னதான் இருந்தாலும் பெண் எம்ஏ படித்திருந்தாலும், பிஹெச்டி படித்திருந்தாலும், படிக்காத புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அந்த புருஷனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். அவள் வாய் திறந்து பேசக்கூடாது. ஆண் மேலானவன், பெண் கீழானவள் என்கிற சிந்தனை வலதுசாரி சிந்தனை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் ஒருபோதும் கூடாது என்று வாதிடுவது வலதுசாரி சிந்தனை. ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் இருவரும் கல்வி பெறலாம், இருவரும் அதிகாரத்தை பெறலாம், இருவரும் வேலை வாய்ப்பை பெறலாம், இருவரும் வழக்கறிஞராகலாம், ஆணும் பெண்ணும் நீதிபதியாகலாம், ஆணும் பெண்ணும் துணைவேந்தராகலாம், ஆணும் பெண்ணும் முதல்வராகலாம் என்றால் இடதுசாரி சிந்தனை. அது எப்படி ஒரு பொம்பளை முதல்வராக இருக்கிற கல்லூரியில் நான் எப்படி வேலை செய்ய முடியும் என்றால் வலதுசாரி சிந்தனை. ஒரு பெண் துணைவேந்தராக எப்படி ஏற்க முடியும்? ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துகிற ஆற்றல் பெண்ணுக்கு உண்டா? அதெல்லாம் முடியாது என்றால் அது வலதுசாரி சிந்தனை. ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளராக ஒரு பெண் எப்படி இருக்க முடியும்? அந்த பெண்ணால் எப்படி எல்லா இடத்திலும் போய் இருந்து வேலை செய்ய முடியும்? அந்த பெண்ணின் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண் தான் எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் வலதுசாரி சிந்தனை. 100 பேரில் 10 பேராவது 20 பேராவது பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக தொடக்கத்தில் பொறுப்பேற்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அது இடதுசாரி சிந்தனை. அதுதான் ஜனநாயக சிந்தனை. ஆகவே சமத்துவத்தை ஏற்பது இடதுசாரி சிந்தனை, சமத்துவத்தை மறுப்பது வலதுசாரி சிந்தனை. பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது வலதுசாரி சிந்தனை. பார்ப்பனர்களாக இருந்தாலும் சக்கிரியர்களாக இருந்தாலும் எல்லோரும் சமம்தான், பிறப்பால் சமம்தான் என்றால் அது இடதுசாரி சிந்தனை. அது எப்படி நீ நான் ஒன்றாக முடியும்? ஒரே பட்டியலில் இருக்கிறதுனால நீ நான் ஒன்றாக முடியுமா என்றால் வலதுசாரி சிந்தனை. அரசாங்கத்தினுடைய நிர்வாக வசதிக்காக ஷெட்யூல் காஸ்ட் என்று சில சாதிகளை வரையறுத்து பட்டியல்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக பட்டியலில் உள்ள எல்லா சாதியும் சமமாகிவிட முடியுமா? உனக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நீ நான் ஒன்றும் கிடையாது. நீ அந்த கிரியை தின்கிறாய், நான் இந்த கிரியை தின்கிறேன், எனவே சமமாக நீ என்னோடு அமர்ந்து பேச முடியாது என்று சொன்னால் அது வலதுசாரி சிந்தனை. என்ன உணவை உண்டாலும், எந்த உடையை உடுத்தினாலும், எந்த சாதி அடையாளங்கள் இருந்தாலும் நாம் எல்லோரும் சமமானவர்கள் என்ற உணர்வை கொண்டால் அது இடதுசாரி சிந்தனை. ஆகவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் நாம் சிந்திக்கிற விரும்புகிற அனைவருமே இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான். சாதி ஒழிப்பு என்பது ஜனநாயகத்தின் தேவையாக இருக்கிறது. சாதி ஒழிப்பு என்பது சமத்துவ இலக்கை அடைவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அது ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது.
சாதி ஒழிப்பு இல்லாமல் சமத்துவம் இல்லை. சாதி ஒழிப்பு இல்லாமல் சமூக மாற்றம் நிகழாது. ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பில் எந்த மாற்றமும் நிகழாது. புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்தாலும், அறிவியல் மேம்பட்டாலும், பொருளாதார கட்டமைப்பு முறைகள் மாறினாலும் சாதியை ஒழிக்க முடியவில்லை என்றால் நிறுவப்பட்டிருக்கிற சமூக கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஆகவே வளர்ந்து வருகிற அறிவியல் தொழில்நுட்பத்தோடு கருத்தியல் வளர்ச்சி அடைய வேண்டும், பரிணாமம் பெற வேண்டும். நாம் உள்வாங்கி இருக்கிற கருத்தியல் இடதுசாரி கூறுகள் மேம்பட வேண்டும், ஜனநாயக கூறுகள் மேம்பட வேண்டும். எது ஜனநாயகம்? இதை புரிந்து கொண்டால்தான் நாம் உள்வாங்கி இருக்கிற கருத்தியலை செழுமைப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மைவாதம் மட்டுமல்ல. அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறவன் ஆட்சி அமைக்கலாம் என்பது ஜனநாயகம். 100 பேரில் 61 வாக்குகளை பெறுகிறவன் வெற்றி பெற்றுவிட்டான், 49 வாக்குகளை பெறுகிறவன் தோல்வியடைந்து விட்டான், தோல்வியடைந்தவன் வெளியேறு, வெற்றி பெற்றவன் சட்டமன்றத்திற்கு போ என்று சொல்லுவது பெரும்பான்மைவாதம், மெஜாரிட்டேரியனிசம். ஜனநாயகத்தில் இந்த ஒரு கூறு மட்டும்தான் கணக்கில் கொள்ளப்படுது. நாங்கள் பெரும்பான்மை மதம், பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற மதம் நாங்கள் தான் ஆகுவோம். மத பெரும்பான்மையினர் நாங்கள், சாதி பெரும்பான்மையினர் நாங்கள் வச்சதுதான் சட்டம். பெரும்பான்மை அடிப்படையில் வாக்களிப்பது, பெரும்பான்மை அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது, பெரும்பான்மை அடிப்படையில் அதிகாரத்தை கைப்பற்றுவது, பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் ஜனநாயகம் என்பது எந்த கோட்பாட்டோடு தொடர்புடையது என்பதை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் நீதி, அனைவருக்கும் சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையதுதான் ஜனநாயகம் என்பது. சுதந்திரம் இல்லாத இடத்தில் ஜனநாயகம் உழைக்காது, சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் ஜனநாயகம் பரவாது, சமத்துவம் மலராத இடத்தில் ஜனநாயகம் பிழைக்காது. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடாக முன்வைக்கிறார். லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி ஃபார் எவரி இந்தியன் சிட்டிசன்ஸ், எவரி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் கருத்து சொல்வதற்கு, சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு சுதந்திரம் தேவை. அந்த சுதந்திரம் அனுமதிக்கப்பட வேண்டும். ஆணை சின்னத்திற்கு ஓட்டு போடாதே என்று அடிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. எனக்கு வாக்குரிமை இருக்கிறது, அதை நான் விரும்புகிற சின்னத்திற்கு போட முடியும், போட வேண்டும், போட விரும்புகிறேன், போடுவேன் என்பது ஜனநாயகம், ஜனநாயக உரிமை. அது நான் விரும்புகிற சின்னத்திற்கு வாக்களிப்பேன் என்பதுதான் சுதந்திரம். நான் விரும்புகிற சின்னத்திற்கு பிரச்சாரம் செய்வேன் என்பது சுதந்திரம். நான் விரும்புகிற வேட்பாளரை வரவேற்பேன் என்பது சுதந்திரம். அப்படின்னா இங்க உன் விரும்புகிற ஆளாக வரவேற்க அனுமதிக்க முடியாது. இந்த சின்னத்தெல்லாம் அங்கே எழுதக்கூடாது, இந்த கொடியெல்லாம் இங்கே கட்டக்கூடாது. அது சுதந்திர மறுப்பு. சுதந்திர மறுப்பு என்பதுதான் ஜனநாயக மறுதலிப்பு. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால்
சாதியை ஒழிப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய முடியும். இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் சாதியை ஒழித்துவிட முடியுமா என்று கேள்வி எழுப்புவதுண்டு. நாடாளுமன்ற ஜனநாயகமும் அதற்கான வழிவகையை கொண்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் அதற்கான அடித்தளத்தை அமைத்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார். சாதி ஒழிப்புக்கு இதைவிட வேறு பெரும் ஆயுதம் கிடையாது. சாதியை ஒழிப்பதற்கு ஒரு பேராயுதம் உண்டு என்றால் அது இந்திய அரசமைப்பு சட்டம் தான். சாதிய ஒழிப்புக்கு ஒரு பேராயுதம் உண்டு என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் சொல்லப்படுகிற இந்த கோட்பாடு தான். இந்த கோட்பாட்டை புரிந்து கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளனரா என்றால் இல்லை. அப்படியே புரிந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அதற்கு உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. அதற்கு நேர் எதிரானவர்களாக இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை ஒரு சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான தண்டனைகளை வழங்குகிற, நெறிப்படுத்துகிற சட்டமாக மட்டும் வழங்கிடவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது மற்ற சட்டங்களைப் போல அது தண்டனை வழங்குகிற சட்டம் அல்ல, அல்லது வெறுமன நெறிமுறைகளை சொல்லுகிற சட்டம் அல்ல, விதிமுறைகளை சொல்லுகிற சட்டம் அல்ல. ஒரு புதிய சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அடிப்படை கோட்பாடுகளை முன்மொழிகிற சட்டம். இது ஒரு ப்ரப்போசல் ஃபார் எ மாடர்ன் இந்தியா. ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு முன்மொழிவு. எனவே மாணவர்கள், இளம் தலைமுறையினர் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் நம்பிக்கையோடு களமிறங்க முடியும். சாதி பெருமை பேசுவது என்பது இன்னும் அவர்கள் கோட்பாட்டு புரிதல் என்கிற வரம்பை எட்டவில்லை என்று கூறும். அவர்கள் தற்காப்பு நிலையில் இருக்கிறார்கள் என்று கூறும். இன்செக்யூர்டாக, பாதுகாப்பற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அடையாள அரசியலின் விளைவே அதுதான். அடையாள அரசியல் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் தற்காப்பு உணர்விலிருந்து தான் அது தொடங்குகிறது. என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவது என்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும், என்னுடைய உரிமைகளை கேட்டுக் கொள்வதற்காகவும், நான் ஒரு மக்கள் திரட்சியை எதிர்பார்க்கிறேன் என்று கூறும். எனக்கான சப்போர்ட், எனக்கான கிரவுட், எனக்கான ஒரு மாஸ், எனக்கான ஒரு கேதரிங் என்றால் எங்க சமூகம், எங்க அடையாளம், அது சாதியின் அடையாளமாக இருக்கலாம், மதத்தின் அடையாளமாக இருக்கலாம், மொழியின் அடையாளமாக இருக்கலாம். தமிழன் என்று சொல்லுவது கூட ஒரு அடையாள அரசியல் தான், சாதி என்பது மட்டுமல்ல. இந்து என்று சொல்லுவது கூட ஒரு அடையாள அரசியல் தான். தன்னை ஒருவன் சாதி அடையாளத்தின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறான் என்றால் அது மட்டுமே தவறு என்ற பார்வை கூடாது. அது தவறும் அல்ல என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு தொடக்க நிலை. அடையாளத்தை உணர்கிறவன் அந்த அடையாளம் எங்கிருந்து தோன்றியது, அது எதுவரைக்கும் தேவையாக இருக்கிறது என்பதை சிந்திக்க தொடங்குவான். இந்த அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற கட்டத்தையும் அவன் நெருங்க நேரிடும். இந்த அடையாளம் தேவையில்லை என்ற எண்ணத்தை பெறுகிற போது அவன் சாதி ஒழிப்பு அரசியலை புரிந்து கொண்டான் என்று பொருள். சாதி ஒழிப்பின் தேவையை புரிந்து கொண்டான் என்று பொருள்.
சாதி ஒழிப்பின் தேவையை புரிந்து கொள்கிறவர்கள் சாதி அடையாளத்தை பிடித்து தொங்க வாய்ப்பில்லை. சாதி அடையாளத்தை கெட்டியாக ஒருவன் பிடித்து தொங்குகிறான் என்று சொன்னால் அவன் சாதி ஒழிப்பின் தேவையை புரிந்து கொள்ளவில்லை. சாதி ஒழிப்பின் தேவையை எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்றால் அவனுக்கு ஒரு முழுமையான பரிமாணத்துடன் கூடிய பார்வை தேவைப்படுகிறது. ஒரு இடத்தில் நின்று, ஒரு புள்ளியில் நின்று, ஒரு கோணத்தில் நின்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பார்த்தால் அது முழுமையான பார்வை அல்ல. அது ஒரு கம்ப்ளீட் டைமென்ஷனல் வியூ என்று சொல்ல முடியாது. முழுமையான பரிமாணம் என்று கூற முடியாது. ஆகவே ஒட்டுமொத்த சமூகத்தையும் சமூக கட்டமைப்பையும் அதற்கு காரணமான கடந்த கால வரலாற்று உண்மைகளையும் அதற்கு பின்னணியாக அடித்தளமாக இருக்கிற கோட்பாடுகளையும் புரிந்து கொள்ள தொடங்குகிற போதுதான் இது அழித்தொழிக்கப்பட வேண்டியது என்ற உணர்வுக்கு அவன் எட்ட முடியும். அந்த புரிதல் எட்டாத வரையில் சாதி பெருமையும் சாதி அடையாள பெருமையும் அவனை பிடித்து ஆட்டும். அது ஒரு பேயை போல, பிசாசை போல அவனை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கும். அது ஒரு பித்து நிலைதான். சாதி உணர்வு என்பது பாதுகாப்பற்ற உணர்விலிருந்து ஒருவன் பயத்தின் வெளிப்பாடாக கூச்சல் போடுவதை போல சாதி உணர்வும் மத உணர்வும் அப்படித்தான் மனிதனை ஆட்டி படைக்கிறது. மனித நேயம் என்பது மேலோகம், சகோதரத்துவம் என்பது செழுமைவாதம், சமத்துவம் என்பதை அவனால் பார்க்கவே முடியாது. சமத்துவம் என்ற சொல்லாடலே அவனுக்கு எரிச்சலித்தது. சாதி பித்து நிலை என்பது சமத்துவம் என்ற சொல்லாடலே எரிச்சலித்தது. எனவே கடந்த கால சமூக கட்டமைப்பை புரிந்து கொண்டு வரலாற்று உண்மைகளை அறிந்து கொண்டு அதற்கு அடித்தளமாக அமைந்த கோட்பாட்டையும் புரிந்து கொண்டு நம்முடைய பார்வையை விசாலப்படுத்துகிற போதுதான் சாதியை ஒழிக்க வேண்டிய தேவையை உணர முடியும். மனித நேயம் நமக்குள் பொங்கி எழும். சமத்துவத்தின் தேவையை உணர முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அத்தகைய பக்குவத்தை, முதிர்ச்சியை தொட்ட நிலையில்தான், எட்டிய நிலையில்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை சமத்துவம் படைப்பதற்கான ஒரு அடித்தளமான கோட்பாடாக படைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அது ஒரு புதிய சமூக கட்டமைப்புக்கான அரசியல் கோட்பாடு. அரசியலமைப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட ஆங்கிலத்திலே சட்டம் என்பதற்கான எந்த சொல்லாலும் இல்லை. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதில் ஆக்ட் என்றோ கோட் என்றோ லா என்றோ கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் லா என்று அழைக்கப்படவில்லை, அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்று அழைக்கப்படவில்லை. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்பதை போல, இந்தியன் பீனல் கோட் என்பதை போல கான்ஸ்டிடியூஷனல் கோட் என்று அழைக்கப்படவில்லை. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றுதான் அது அழைக்கப்படுகிறது. இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடித்தளம் என்றுதான், இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடு என்றுதான் பொருள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை என்றுதான் பொருள். கொள்கை அறிக்கை என்றுதான் பொருள். அது ஒரு மேனிஃபெஸ்டோ. கார்ல் மார்க்சும் ஏங்கல்ஸும் வழங்கிய கம்யூனிஸ்ட் அறிக்கையை போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கு வழங்கிய ஒரு அரசியல் கோட்பாடு, அது ஒரு அரசியல் அறிக்கை. எனவே மாணவர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினால்
உயர்த்தி பிடிப்பவர்களை விமர்சிப்பது இல்லை. நான் இந்த சாதி அப்படின்னு பெருமையாக பேசுறவர்களை விமர்சிப்பதனால் சாதி ஒழிக்க முடியாது. சாதி சங்கங்களை விமர்சிப்பதனால் சாதி ஒழிக்க முடியாது. சாதி சங்கங்கள், சாதி அமைப்புகள், சாதி பெருமிதம் பேசுகிறவர்கள் ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து, தற்காப்பு உணர்வில் இருந்து தங்களுக்கான உரிமை வேண்டும், தங்களுக்கான உரிமை வேண்டும் என்பதை இன்னொரு வடிவத்தில் உரத்து பேசுகிறார்கள் என்றுதான் பொருள். அது அவர்களிடையே வெறுப்பாகவும் வன்முறையாகவும் மாறுவதற்கு தற்குறிகளின் தவறான வழிகாட்டுதல் தான் காரணம். அரசியல் ஆதாயம் தேட விரும்புகிறவர்கள் புகழ் வேண்டும், விளம்பரம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சமூக கட்டமைப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல், கோட்பாட்டு புரிதல் இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக மக்களை வழிநடத்தக்கூடிய தவறான தலைமைகள் தான் சாதி திரட்சிக்கு இன்னொரு சாதி மீதான வெறுப்பை விதைக்கிறார்கள். மத திரட்சிக்கு இன்னொரு மதத்தின் மீதான வெறுப்பை விதைக்கிறார்கள். உரிமைக்காக சாதியை திரட்டுவது என்பது வேறு. இன்னொரு சாதியின் மீது வெறுப்பை விதைத்து ஒரு சாதியை திரட்டுவது என்பது வேறு. தங்களுடைய அடையாளத்தை பாதுகாப்பது, தங்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு என்கிற புரிதலோடு சாதி சங்கம் நடத்துவது என்பது வேறு. ஆனால் இன்னொரு சமூகத்திற்கு எதிரான வெறுப்பை விதைத்து தன்னுடைய சாதியை அணிதிரட்டுவது என்பது வேறு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைத்து இந்துக்களை அணிதிரட்டுவது ஒரு வகையான பாசிசம். அதுதான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்பினர் செய்கிற அரசியல். அதற்காக அவர்கள் புதிதாக கையாண்ட சொல்லாடல் தான், கையாண்டு வரும் சொல்லாடல் தான் இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்பது ஒரு தனி கோட்பாடு அல்ல. சனாதனத்தையும் அரசியல் ஆதாயத்தையும் இணைத்தால் பரப்பதுதான் இந்துத்துவா. ஏற்கனவே இந்த சமூகத்தில் நிறுவப்பட்டிருக்கிற சமூக வேறுபாடுகளை, சாதிய வேறுபாடுகளை, வர்ண வேறுபாடுகளை, பரப்பின் அடிப்படையால் உயர்வு தாழ்வு என்று நிறுவப்பட்டிருக்கிற இந்த முரண்பாடுகளை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் புதிதாக உற்பத்தி செய்த ஒரு கோட்பாடு தான் இந்துத்துவம். சனாதன் பிளஸ் பொலிட்டிக்கல் கெயின் இஸ் ஈக்குவல் டு இந்துத்துவா. சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பிளஸ் பொலிட்டிக்கல் கெயின் இஸ் ஈக்குவல் டு இந்துத்துவா. Contradictions between caste, contradictions between religions plus political gain is equal to Hindutva. இந்துத்துவம் என்பது ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற அமைப்புகள் உருவாக்கி கொண்ட ஒரு புதிய சொல்லாடல். To polarize Hindu population, to polarize Hindu vote bank in the name of religion. மதத்தின் பெயரால் இந்து வாக்கு வங்கியை அணிதிரட்டுவதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு புதிய உத்தி தான் இந்துத்துவா என்ற சொல்லாடல். ஆனால் அடிப்படையில் இங்கே நிலவுகிற கோட்பாடு என்பது சனாதனம் என்பதுதான். சனாதனம் என்கிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், எட்டர்னல் என்று ஆங்கிலத்தில், எட்டர்னல் என்றால் தொடக்கமும் இல்லை, அழிவும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. எங்கள் கோட்பாட்டுக்கு இந்த புள்ளியிலிருந்து தொடங்கியது என்று சொல்ல முடியாது, இந்த புள்ளியில் முடிந்துவிடுது என்று சொல்ல முடியாது. இது ஆதி அந்தம் இல்லாத ஒரு கோட்பாடு, தத்துவம், மெய்யியல் என்று அது சொல்லப்படுகிறது. எங்கள் மதத்திற்கு இவர்தான் குரு, இவருடைய காலத்தில் இருந்துதான் இந்த மதம் தோற்றுவிட்டது என்று கிறிஸ்தவத்தை சொல்வதைப் போல, இஸ்லாத்தை சொல்வதைப் போல, சீக்கியத்தை சொல்வதைப் போல எங்கள் மதத்திற்கு குரு கிடையாது, தொடக்கம் கிடையாது. ஆகவே என்றும் நிலைத்திருக்கக்கூடியது, அழிவில்லாதது.
இது ஏங்கியலுக்கு பொருந்தாத ஒன்று. ஆக்கமும் உண்டு, அழிவும் உண்டு. ஆனால் அது நிலையானதல்ல. எதுவும் நிலையானதல்ல என்பது இயற்பியல். ஆனால் மனிதன் புரிந்து கொள்வதற்கு ஏதேனும் ஒரு தொடக்கம் உண்டு, ஏதேனும் ஒரு முடிவு உண்டு. அது மனிதனின் புரிதலுக்காக இந்த மாத தொடக்கம் இது, இந்த வருட தொடக்கம் இது. காலம் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. நாம் நமக்காக உருவாக்கி கொண்ட புள்ளிகள், தொடக்க புள்ளி, இறுதி புள்ளி. சமாதானம் என்பதற்கு அப்படி எதுவும் இல்லை என்று இயற்கையோடு அல்லது பிரபஞ்சத்தோடு அதை இணைத்து பார்க்கிறார்கள். ஆனால் இன்னும் நுட்பமாக, அது சொல்லுக்கான பொருள், இன்னும் நுட்பமாக அதை கோட்பாட்டு அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பது சனாதனம். மேல் சாதி கீழ் சாதி என்பது சனாதனம். 4 வருடங்கள் மனித குலத்தில் உண்டு என்பது சனாதனம். பார்ப்பனர்களே உயர்ந்த வருடத்தை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் அனைவரும் கீழானவர்கள் என்பது சனாதனம். ஆண்களே மேலானவர்கள், பெண்கள் அவர்களுக்கு அடிமைகள் என்பது சனாதனம். சாதிய முரண்கள் நீடிக்கும், அதை அழிக்க தேவையில்லை என்பது சனாதனம். அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட குலத்தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும், அதை மீறக்கூடாது என்பது சனாதனம். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தில் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறோம். அதுதான் சாதி வழி. அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு சாதி சண்டைகள் தேவையில்லை, மதச்சண்டைகள் தேவையில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை 100 விழுக்காடு நடைமுறைப்படுத்தினால் போதும், மாற்றத்திற்கான அடித்தளம் உருவாகிவிடும். ஒரு ஃபவுண்டேஷன் தான் அது, ஒரு டூல், அதுவே ஒரு சொல்யூஷன் அல்ல. அது ஒரு வழிமுறையை காட்டும். ஆனால் சுதந்திரத்தை பேசுகிற போது வன்முறை வெடிக்கும், சகோதரத்துவத்தை பேசுகிற போது வன்முறை வெடிக்கும், சமத்துவத்தை பரப்புகிற போது, அந்த கோட்பாட்டை பரப்புகிற போது வன்முறை வெடிக்கும். பானை சின்னத்திற்கு ஓட்டு போடுவேன் என்ற சுதந்திரத்தை நுகர துடிக்கும் போது கொலை நடக்கிறது, ஒடுக்குமுறை நிகழ்கிறது. விரும்புகிற பெண்ணோடு வாழ்க்கை நடத்துகிறேன் என்று ஒரு சுதந்திரமாக முடிவெடுக்கிற போது ஆணவ கொலைகள் நடக்கின்றன. விரும்புகிற ஆணோடு என் வாழ்க்கையை நான் நடத்த விரும்புகிறேன் என்று ஒரு பெண்ணோ, விரும்புகிற பெண்ணோடு வாழ விரும்புகிறேன் என்று ஒரு ஆணோ சாதி மதத்தை கடந்து சுதந்திரமாக முடிவெடுக்கிற போது அங்கே ஆணவ கொலைகள் நிகழ்கின்றன. ஆணவ கொலைகளும் சரி, அரக்கோணம் இரட்டை கொலையும் சரி, ஏற்கனவே நிறுவப்பட்ட சமூக கட்டமைப்புக்கு எதிராக சிந்திப்பதே தவறு என்பதன் அடையாளம் தான். ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்புக்கு ஒரு சிறிய சலசலப்பை கூட ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நிகழ்த்தப்படுகிற கொடூரமான ஒடுக்குமுறையானது. ஆகவே ஏற்கனவே நிறுவப்பட்ட முரண்பாடு, நிறுவப்பட்ட கோட்பாட்டின் அடிப்படையில் எழுந்துள்ள முரண்பாடுகளை நாம் பேசிக் ஃபேக்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ளலாம். அடிப்படை கூறுகள், அடிப்படை முரண்கள். நான் குடிகாரன் சாலையில் இருந்து ஒருவனை கூப்பிட்டு நீ எந்த ஊர் என்று கேட்டு, என்ன சாதி என்று கேட்டு, ஓ அப்படி என்றால் நீ பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டவன் தானே என்று ஓங்கி அடிக்கலாம் என்றால் அந்த சம்பவம் பிரைமரி ஃபேக்டர். அதுதான் ட்ரிகர் பாயிண்ட், அதுதான் முதன்மை கூறாக அமைகிறது. அந்த இடத்திலே மறைமுகமாக நீண்ட நெடுங்காலம் இங்கே நிறுவப்பட்டிருக்கிற ஒரு முரண்பாடு நிலவிக் கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. சாதிய வன்மம் என்பது நிலவிக் கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் எப்போதுமே பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், ஆண்கள் பாதிக்கப்படுவதில்லை.
அது மிக மிக குறைவான சதவீதம் தான். ஃபேமிலி என்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவும் பெண்கள் வல்னரபிள் செக்ஷனாகவும் இருக்கிறார்கள், தாக்குதலுக்கு இலக்காகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 99.9% பெண்கள் அதில் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாதிப்பு என்பது இரத்த காயம் ஏற்பட்டால்தான் பாதிப்பு என்று இல்லை, அவர் சுதந்திரமாக சிந்திக்க முடியாமல் இருப்பதை பாதிப்பு தான். அதுவும் ஒரு விக்டிமைசேஷன் தான். அவர் விரும்புகிற விழாவுக்கு போக முடியாது, விரும்புகிற நண்பர்களை சந்திக்க முடியாது, விரும்புகிற நேரத்தில் குளிக்க முடியாது, விரும்புகிற நேரத்தில் உண்ண முடியாது, விரும்புகிற நேரத்தில் உறங்க முடியாது, எல்லோருக்கும் கட்டுப்பட்டு வாய்மொழி கிடக்க வேண்டும், எல்லோருக்கும் பணிவிடையை செய்ய வேண்டும். அவள் விரும்புகிற வரையில் பல்கலைக்கழகம் வரையில் படிக்க முடியாது. அவள் பருவத்தை எழுதியதும் பெற்றோரின் விருப்பப்படி எவனையோ ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது கூட ஒரு விக்டிமைசேஷன் தான். அதுவும் ஒரு பாதிப்பு தான், அதுவும் ஒரு ஒடுக்குமுறை தான். இதுதான் எஸ்டாப்ளிஷ் ஒன், இது நிறுவப்பட்ட ஒன்று. இதுதான் பெண்களுக்கு எதிராக உள்ள முரண்பாடு. சில நேரங்களில் பெண்கள் அதிகமாக பேசுகிறார்கள், அதனால் சண்டை வந்தது. எந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் சண்டை. நான் சும்மா தான் இருக்கிறேன், அவள் தான் வந்து இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அதிகமாக பேசுறா, அதனால தான் அடிச்சேன். நான் எங்கேயோ போயிட்டு ஒரு 100 மில்லி 200 முறை குடிச்சிட்டு செவனே வந்து படுத்துக்கிறது. அவன் ஏன் குடிக்கிறது கேட்டு சண்டைக்கு வரா, அதனால தான் நான் அடிச்சேன். தினம் கேட்கிறா, அதனால இல்லை தாங்கி முடியல, அதனால நான் மண்டை உடைச்சேன். இப்போ கேட்கிறா என்பதுதான் அவளுக்கு பிரச்சனை. ஏனென்றால் இந்த சமூகத்தின் மேல் டாமினேஷன் என்பது அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான், அதை தட்டி கேட்கக்கூடாது என்கிற ஒரு நியாயம் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது, எஸ்டாப்ளிஷ். அதே தான் சாதியும் கூட. நான் தெருவுக்குள்ள எப்படி வேண்டுமானாலும் 2 வீலரில் போவேன், எவ்வளவு வேணாலும் சவுண்ட் கொடுத்து போவேன். பெண்கள் இருக்கிறாங்களாம் பார்க்க மாட்டேன். உன் தெரு வழியா நான் வந்து மணல் லாரியை கொண்டுட்டு போவேன், உன்னை கேட்கிற அவசியம் கிடையாது. உன் வீட்டில் வந்து என்னுடைய சின்னத்தை வரைஞ்சிட்டு போவேன், என்னுடைய போஸ்டரை ஒட்டிட்டு போவேன், நீ அதை கேட்கக்கூடாது. என் ஏரியாவுக்குள்ள வந்து நீ சோரட்டி ஓட்டக்கூடாது, சின்னத்தை வரையக்கூடாது. என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண அதை லேசாக மீறுகிற போது வன்முறை வெடிக்கிறது. இவற்றையெல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும், கடந்தே ஆக வேண்டும். அதுதான் சாதி ஒழிப்புக்கான தீர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தனித்துவத்தை காப்பாற்ற விரும்புகிறேன் என்று தனிமைப்பட்டு விடக்கூடாது. சாதி ஒழிப்பில் ரொம்ப முக்கியமானது மெர்ஜிங் வித் மெயின்ஸ்ட்ரீம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. ஐசோலேட் ஆகக்கூடாது. சாதியத்தில் ஐசோலேஷன் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவன் நம்ம தனிமைப்படுத்தி வைக்கிறான், தனியா வாழ்கிறான், தனியா சுடுகாடு, தனியா குளிக்கிற துறைப்பாடு, தனியா கோயில், தனியா வழிபாட்டு தரம், அது திருத்தவாலயமும் அல்லது வேற எந்த மசூதியும், தனியான வழிபாட்டு தரம் இல்லை. நாம் நீ குளிக்கிற இடத்தில் குளிப்பேன், நீ வழிபடுகிற இடத்தில் வழிபடுவேன், நீ புகைக்கிற இடத்தில் புகைப்பேன், நீ குடிக்கிற குவளையை நானும் தேடி குடிப்பேன், நீ பயணம் செய்கிற பேருந்தில் நானும் உன்னோடு உட்கார்ந்து பயணம் செய்வேன் என்று நான் நடத்துகிற யுத்தம் இருக்கிறதே, அதை போல உன் கூட்டணியில் இணைந்து நானும் தேர்தலில் போட்டியிடுவேன், உன்னோடு நானும் களத்தில் இருப்பேன். எனக்கு நீ ஓட்டு கேட்க வேண்டும், உனக்கு நான் ஓட்டு கேட்க வேண்டும், உனக்கு நான் சின்னம் வரைய வேண்டும், எனக்கு நீ சின்னம் வரைய வேண்டும். இதெல்லாம் சாதி ஒழிப்பிலே ஒரு டெஸ்டினேஷன். ஒவ்வொரு புள்ளியாக தான் இங்கே கடந்து போக முடியும். ஆகவே சில பேர் சொல்லுவாங்க, ஏன் தனியாக நிற்க முடியாது, 234 234 234 பேர் போனது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 234 234 பெண்களை கூட போட்ட முடியும், அது ஒரு பெரிய விஷயம். யாரும் எவனும் கேட்க மாட்டான், ஜெயிக்க போறது இல்லை. அதனால ஆண்கள் யாரும் ஏன் பெண்களுக்கு கொடுத்து கேட்க போறது. 6 சீட்டு தான், 6 சீட்டுக்கு சண்டை கிடையாது, 6 தான். ஆனால் ஜெயிச்சுடுவோம். இப்போ ஜெயிக்கிற இடத்துல வந்து போட்டி கடுமையாகுது.
அப்ப பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது, தலித்தல்லாதவர்கள் கொடுக்கக்கூடாது, இது வந்து தலித்துகளுக்கான உருவான இயக்கம், 6 தொகுதி தனி தொகுதி தான் வாங்கணும் அப்படின்னு திருமாவளவன் வந்து சண்டையா போடுறான். அப்படி இல்லப்பா, கூட்டெல்லாம் வேண்டாம், 234 தொகுதி தனியா நான் போட்டி போட போறேன், ஆளை விட்டு போயிடுவான். 234 இடத்துக்கு பொம்மலைகளே போட்டுதுங்க, இல்லைன்னா நீங்க யார வேணாலும் போட்டுங்க. அது ஒரு பெரிய புரட்சி, அது பெரிய சாதனையும் அல்ல. ஏன்னா விடுதலை சிறுத்தை முன்னாள் சில பேர் இந்த கேள்வி வைக்கிறார்கள், ஏன் வந்து நீங்க தனியா இருக்கக்கூடாது. அது செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் வெரி டேஞ்சர். அவன் அதை தான் விரும்புறான், தனியா போயிரு, தனியா போயிரு, நீ என்னோட சேர்ந்து இருக்க மெயின் ஸ்ட்ரீம் அடிக்கணும். 4, 8, 6, 10 பிரச்சனை கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் அடிக்கணும். நைய நீரோட்டத்தில் நிற்கணும். சாதி ஒழிப்பு என்பதை மைய நீரோட்டத்தில் இணைவதுதான். தனி கிளை நதியா ஓடுறதில்லை, ஓடையா ஓடுறதில்லை. நான் சின்ன நதியா ஓடாத தனியா ஓடுகிறேன், ஒரு ஓடையா ஓடுறதில்லை. இந்த பேராற்றில் காட்டாறுகள் கலப்பதை போல நாம் கலந்தாக வேண்டும். அதை காணாம போயிட்டா காணாம போறதுங்கிறது அதனுடைய தன்மையை நாம் மாற்றிவிட வேண்டும். இந்த ஒட்டுமொத்தத்தில் பேராற்றினுடைய நீர் பேராறு அதனுடைய நாம் ஒவ்வொருவரும் சேர்கிற போது அதனுடைய தன்மைகள் அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும், பண்பு மாறுபடும். அதான் இலக்கியம். அதில் போய் கரைத்து போவதுன்னு பொருள் கிடையாது. சாதி ஒழிப்பு என்பது 10 பேர் ஒன்னா சேர்ந்து நாங்கெல்லாம் வந்து இந்த சாதி எங்களுக்கு இந்த அடையாளத்தோடு நாங்கள் எழுச்சி பெறுகிறோம் அப்படின்னு வெறும் பெருமை பேசுவதோ அல்லது மாற்று சாதிக்காரர்களோடு முறைப்பட்டு மோதி கொள்வதோ மட்டும் அடைந்திருப்பதாக கருதிவிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். அது ஒரு பாட மாதிரி, ஒரு அரேஞ்ச்மெடி மாதிரி இந்த அடையாள அரசியல். அதை கடந்து கருத்தியல் களத்தில் இருந்து போராடுவதற்கான ஒரு புரிதல் தேவை. சாதி ஒழிப்பு இந்த சமூக விடுதலைக்கான ஒரு முன் நிபந்தனையாக இருக்கிறது. ஆனால் அதை ஒழித்த பிறகுதான் சமூக விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான அத்தனை போராட்டங்களும் சாதி ஒழிப்பு போராட்டங்கள் தான். சுதந்திரத்தை வென்றெடுப்பதற்கான அனைத்து போராட்டங்களும் சாதி ஒழிப்பு போராட்டங்கள் தான். சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான அனைத்து போராட்டங்களும் சாதி ஒழிப்பு போராட்டங்கள் தான். சமத்துவத்தை, அந்த கோட்பாட்டை பரப்புகிற களத்தில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் சாதி ஒழிப்புக்கான சவால் தான். சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை என்ற புரிதலோடு மாணவர் சமூகம் புரட்சியாளர் அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை எங்கள் சாதிக்காரர் என்று மட்டும் உள்வாங்கக்கூடாது. அவர் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்திற்கு சொந்தக்காரர் என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் பெரிய படித்த மேதை என்கிற அடிப்படையில் மட்டும் அவரை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. அதை தாண்டி அவர் ஒரு மகத்தான சமத்துவ போராளி, ஒரு கோட்பாட்டு வெளிச்சம் என்கிற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வோம். அதுவே சாதி ஒழிப்புக்கு உரிய வழிகாட்டுதலை தரும் என்பதை சொல்லி மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி.